செந்தில்வேல் நீங்கள் ஆரம்பிங்க, என்ன நடந்துச்சு? நடந்துச்சு தான் நீங்கள் எல்லோரும் லைவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கணும்ல. இல்லை 2 செய்தி நான் இதை 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஒன்று, அறம் சார்ந்து கண்ணியமான பேச்சு அப்படிங்கிற இடத்திலிருந்து அணுகணும் அப்படின்னு தொடங்கணும்னா எல்லாருக்கும் இதை பொருத்தி பார்க்கணும், அப்படி வச்சுக்கலாம். இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசியதில் நீங்கள் அவர் கண்ணிய குறைவாக அப்படி விமர்சிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புவார்கள் என்று சொன்னால் இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பொருந்தும். சரி, எல்லோருக்கும் ஈவனா இது பொருத்தி பார்க்கணும். அது உண்மையில எல்லாத்துக்கும் சரிதானே, பேச்சுனா எல்லாருக்கும் சரி. ஆனால் அப்படி இருக்குதானா? இல்லை. சரி, அப்படி இல்லை. ஒன்று. இன்னொன்று, இந்த மாதிரியான மேடை பேச்சுக்களுக்காக நீதிமன்றம் பலமுறை சொல்லியிருக்குது, இதை அரசியல் ரீதியாக கண்டிப்பாங்க. அரசியல் ரீதியாக பலரும் கண்டிப்பார்கள். நீதிமன்றத்தில் டெஃபமேஷன் கேஸ் போடலாம். டிஃபமேஷன் கரெக்ட் போட்டு நீங்கள் போய் என்ன செய்யலாங்கன்னா, அந்த அவதூறு வழக்கில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணையின் பிறகு அவர் ஒருவேளை கில்ட்டி என்று உறுதி செய்யப்பட்டால், குற்றவாளி என்பது உறுதி செய்யப்பட்டால், நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். இதுதான். நீங்கள் கைது செய்யணும்னு முடிவு பண்ணுறது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற கேள்வி, கொஞ்சம் இல்லை இன்னும் பயங்கர எக்ஸ்ட்ரீமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. இப்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, ஒரு பேச்சை பேசுகிறாரு. அந்த பேச்சு பெண்களை வன்கொடுமை செய்வதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பிரிவில் நீங்கள் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறீங்க. இந்த வேகத்தை இப்போ நான் ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக நேர்களுக்கே கேட்குறேன். 3 குற்றங்கள் எடுப்போம். இந்த 3ல் எது பெரிய குற்றம் நீங்களும் சொல்லுங்கள், மற்றவங்களும் சொல்லுங்கள். ஒன்று, உதயநிதியினுடைய பேச்சு. இன்னொன்று, ஒரு பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்வது. இன்னொன்று, ஜட்டியோட உட்காத்தி வச்சு அடிச்சு கொன்றுவேங்கிறது. இந்த 3ல் உதயநிதி பேசியது பெருங்குற்றமா, குளிர்பானம் கொடுத்து ஒரு பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்தது பெருங்குற்றமா, ஜட்டியோட உட்காத்தி வச்சு அடிச்சு கொன்றுவேங்கிறது பெரிய குற்றமா அப்படின்னு எடுத்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மக்கள்கிட்ட விடுவோம். செந்தில்கிட்ட ஒரு கேள்வி. உதயநிதி பேச்சை தாண்டி நீங்கள் சொல்வது புரிகிறது. ஜெகதீஸ்வரி என்ற அந்த தாவேகாவினுடைய பொறுப்பில் இருப்பவர், அப்புறம் பாலியல். இன்றைக்கி நம்ம விவாதம் அவர்களை தாண்டி உதயநிதி என்ன பேசினார் அதை பற்றி நீங்கள் அதுதான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன் சார். நீங்கள் கேட்ட கேள்வி புரியுது. உதயநிதி என்ன பேசினார் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அது காலையிலேருந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். காலையிலேருந்து எல்லாருக்கும் போயிடுச்சு. நான் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பண்ணிடுறேன். பெண்களை பாதுகாப்பது தான் இந்த அரசின் நோக்கம் என்று சொல்வதில் நான் மாறுபடுகிறேன். நீங்கள் மாறுபடலாம். சரி, பெண்களை பாதுகாப்பது தான் நோக்கம் என்று சொன்னால் உங்களுடைய திருவைகுண்டம் எம்எல்ஏ இன்னும் சட்ட ரீதியாக கைது செய்யப்படாமல் இருக்கிறார். புகார் கொடுத்த பெண்ணை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. அமைச்சர் பேசுகிறார் ஒருத்தட்ட, ஜெகதீஸ்வரி, எதிர்முனையில் பேசியவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க. ஜெகதீஸ்வரியின் மீதும் நடவடிக்கை இல்லை, திருவைகுண்டம் எம்எல்ஏ மீதும் நடவடிக்கை இல்லைன்னா நீங்கள் என்ன பெண்களை பாதுகாக்க போகிறீங்க? அப்போ சாமானிய பெண்களுக்கு ஒரு நியாயம், பிரபலமானவர்களுக்கு, வசதி படைத்தவர்களுக்கு, திரைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நியாயமா? நான் செந்தில்கிட்ட மறுபடியும் கேட்குறது, ஜெகதீஸ்வரி பேச்சும் சிறுவைகுண்ட எம்எல்ஏ பேச்சும் தாண்டி இவர் தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த தலைவர், அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் அமைச்சர் மற்றும் துணை முதல்வர். இவருக்கு ஒரு தவறுக்கு மற்றொரு தவறு நியாயப்படுத்த முயல்கிறீர்களா? இல்லது கேட்கிற கேள்விக்கு சொல்லுங்க. ஒரு தவறுக்கு மற்ற தவறை நியாயப்படுத்த போகிறீங்க. 2ஆ பிரிச்சேன்னா, எத்திக்ஸ் மாரல் அப்படின்னு ஒன்று பிரித்தேன், அதைத்தான் நான் பேசியிருக்கிறேன். எத்திக்ஸ் மாரல்னு வச்சிங்கன்னா எல்லோருக்கும் பொதுவானது. அப்போ அது இங்கே இல்லை. ஏன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு வாதம் சொல்கிறார், என்னை பார்த்து கவர்ச்சியால் ஜெயிச்சிட்டேங்கிறாங்க. கவர்ச்சினா நான் என்ன அப்படின்னு ஒரு டேஷ் விட்டார், ஒரு ஸ்பேஸ். நான் என்ன அப்படிங்கிற அடுத்த வார்த்தையை நான் இங்கே சொல்ல முடியாது. என் பார்வையில் அது ஒரு வார்த்தை. அவர் அதை பற்றி சொன்னாரா? இல்லை, அதுக்கு அதான் அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்க புரியுறீங்க. அவர் அதை பத்தி சொன்னாரா? உதயநிதி சொன்னதுக்கு அதான் அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்கல்ல. உதயநிதி சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? இப்ப விஜய் சொன்னதுக்கு வேற என்ன அர்த்தம்? இல்ல, ஒரு நிமிஷம். விஜய் இல்ல சார், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். டேஷ்னு ஒன்னு சொன்னார்ல, டேஷ். அந்த டேஷுக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. இல்ல, டேஷ பத்தி என்னன்னு சொல்லலையே. அதான் சார், என்ன அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் எனக்கு தெரியாது. இல்ல செந்தில் சார்ட்ட கேக்குறேன். செந்தில், இங்க பாருங்க, உதயநிதி சொன்னதின் அர்த்தம் என்ன? அது சொல்லலாம். நீங்களே ஒரு நிமிஷம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நீங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் இல்லாவிட்டாலும் பேசுகிறீர்கள்.
ஆனால் அதை சொல்வதற்கு உங்களுக்கு ஏன் இது தயக்கம்? ரொம்ப சிம்பிள். ரொம்ப தயங்குறீங்களே, சொல்லலாமே. எனக்கு ஒரு தயக்கம் இல்ல. உங்களுக்கு வந்து அத காலையில இருந்து நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. நான் பார்த்து கொண்டே தான் இருக்கேன். பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. காலையில மட்டும் இல்ல, 24 மணி நேரம் பார்த்துக்கிறீங்க. ஆனாலும் உங்களுக்கு மறதியா, சரியா செவித்திறன் குறைபாடா, அதை என் வாயில திருப்பி கேட்கணும்னு ஏன் இவ்வளவு ஆர்வம்னு எனக்கு தெரியல. இல்ல நீங்க அதை சொல்றதுக்கே தயங்குறீங்க. இல்ல நான் தயங்கல. நான் 2 வார்த்தை சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா. ஆனா அதை சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாத அளவுக்கு என்ன சொன்னா நீங்க சொல்லுங்க. நீங்க நான் எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்ல முடியாதா? இல்ல ஏன் சொல்ல முடியல? நீங்க ஏன் சொல்ல முடியாம தான் ஒளிபரப்புனீங்களா உங்க டிவில? சொல்ல முடியாத வார்த்தையை பீ போட்டு ஒளிபரப்பு பண்ணிதானே சார் ஜே டிவில? இன்னைக்கு ஃபுல்லா எதுக்கு ஒளிபரப்புனீங்க? குடும்பஸ்தர்கள் பார்க்கல? உங்க தொலைக்காட்சி ஏன் சார் அதை ஒளிபரப்பு செஞ்சது? உங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்புனீங்களா சார்? எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு. உங்க தொலைக்காட்சி ஒளிபரப்பு. எல்லா தொலைக்காட்சி விடுங்க. நீங்க தானே இப்ப பேசுறீங்க. நீங்க தானே என்ன நேர்காணல் எடுக்கிறீங்க. உங்க தொலைக்காட்சியில எதுக்கு அதை போட்டீங்க? ஆமா, அவர் பேசுறது எல்லாரும் அதை சொல்லுங்க. இப்ப அப்ப அது எல்லாரும் சொல்லுங்க. இல்ல அதை சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் திருச்செந்தில் நீங்க அதை சொல்லுங்க. என்ன ஒரு நிமிஷம் நீங்க அதை சொல்லுங்க எனக்கு. சரி, உங்க பார்வையில அதுல என்ன தப்பு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்குல்ல? உங்களுக்கு பார்வை இல்லையா அதுல? சரி, இருக்குல்ல. அப்ப 2 விஷயமா வாங்க. ஒன்று வர இல்ல நீங்க ரெண்டாவது நீங்க பாதியில கட் பண்ணிட்டு போறீங்க. பாதியில கட். நீங்க கேட்ட விரும்பிய பதிலை நான் தரவில்லைங்கிறதுக்காக பாதியில கட் பண்ண கூடாது. சரியா? உங்க பரபரப்புக்கு என்னைய இரையாக்க கூடாது. சரி, நான் தெளிவா பேசுறேன். இது எத்திக்ஸ், லீகலா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை சொன்னா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து. லீகலா அவர் காவிரி சிக்கலை பத்தி பேசிட்டு வர்றாரு. முதலமைச்சர் டம்மி முதலமைச்சருங்கிறாரு, எல்லாம் பேசுறாரு. பொம்மை அரசு இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, இந்த அரசு இந்த பிரச்சனைகளில் கவனம் செலுத்தாமல் எதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினரை கைது செய்வதில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்றாரு. கீழே இருந்து ஒரு திரைப்பட நடிகை பேரை கொஞ்சம் பேர் கத்துறாங்க. இவர் எங்கு தண்ணி வருகிறதோ இல்லையோ அங்கே தண்ணீர் வருவதுதான் முக்கியமாக இருக்கிறது, நான் காவிரியை சொன்னேன்னு சொல்றாரு. ரைட்டா? இப்ப லீகலா மட்டும் சொல்றேன், எத்திக்ஸை விட்டுருங்க. லீகலா இது சிக்கல் நீங்க எடுத்தீங்கன்னா, லீகலா சிக்கல் எடுத்தீங்கன்னா, நாளைக்கு நீங்க ஏதோ பேசுறீங்க, இல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே பேசுறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் அவர்களே பேசுறாரு, ஏதோ ஒரு பெரும் குற்றம், பாலியல் குற்றத்தை கண்டிச்சு பேசுறாரு மேடையில. இது போன்ற கொடூர குற்றவாளிகளை, கயவர்களை அப்படின்னு சொல்லும் போது கீழே இருந்து தளபதி தளபதி தளபதினு 10 பேர் கத்துறாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நடு ரோட்டில் தூக்கில் போட வேண்டும்னு சொல்றாரு. அப்ப தளபதியை தூக்கில் போடணும்னு சொன்னாங்க, அப்படிதானே? சரி, உங்க வார்த்தையும் என் வார்த்தையும் இணைச்சீங்கன்னா அப்படி இணைக்க முடியாது. அவர் பேசிய வார்த்தைக்கு மட்டும்தான் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியும். கீழே இருந்து கத்தியவருடைய வார்த்தையை அவர் பேசிய வார்த்தையோடு சேர்த்தீர்கள் என்று சொன்னால் லீகலா அது சிக்கலுக்கு உண்டாகும். செந்தில்வேல், நான் போற முன்னர் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த குற்றச்சாட்டுகள் கடந்த 5 தசாப்தங்களாக திமுகவில் வகைப்படுத்துகிறார் தோழர் சந்திரசேகர். இது ஒரு கலாச்சாரமா? இது எப்படி பார்க்கின்றீர்கள்? எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க. அவருக்கு இப்போ திமுக கூட்டணி இல்லைங்கிறதுனால திமுக மட்டும் ஞாபகத்துக்கு வரும். நான் சிலரதெல்லாம் அங்கே சொன்னால் உங்களுக்கு தர்ம சங்கடமாயிடும், அதனால் அங்கே சொல்ல விரும்பலை, விட்டுருங்க. அப்புறம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். இன்றைக்கி எல்லாரும் இவ்வளோ வானத்துக்கு மும்மி குதிக்கிறாங்க, ஓகே. பெயரை சொல்லி மிக தெளிவாக சகோதரி த்ரிஷா அவர்கள் பெயரை சொல்லி மிக வெளிப்படையாக நயனா நாகேந்திரன் விமர்சித்தார். அவர் எப்போ கைது பண்ணுவீங்க? ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தீங்களா? அப்போ உங்கள் ஆட்சி இல்லை, இப்போ திமுக ஆட்சி தான். பட் கண்டிக்கலாம்ல, இவ்வாறு பேசுவது கண்டனத்திற்குரியது சொல்லலாம்ல. இன்றைக்கு அக்கா தமிழிசை கண்டிக்கிறார், அன்றைக்கு நயனா நாகேந்திரன் ஏன் கண்டிக்கல? இன்றைக்கு அக்கா வானதி சீனிவாசன் கண்டிக்கிறார், அன்னைக்கு ஏன் நயனா நாகேந்திரனை கண்டிக்கல? அப்போது உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அதுதான் நான் திருப்பி 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 சொல்கிறேன். ஒரு வார்த்தையை நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுக்கலாம். சொன்னவர் நான் இப்படி தான் சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இன்னைக்கு வந்து ஆர்எஸ் பாரதி விளக்கம் கொடுத்துருக்காரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு? அவர் இந்த கருத்தத்தில் சொல்லியிருப்பார். அவர் ஆர்எஸ் பாரதி வார்த்தை, அது அவருடைய கருத்து. அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு? கீழே இருந்து த்ரிஷா த்ரிஷா த்ரிஷான்னு பேரை சொல்லி கத்துறாங்க, எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்கே தண்ணி வரணும்னு அவர் சொன்னது. அவங்க வீட்டுக்கு கரெக்டாக தண்ணிலாம் போயிடுது, ஆனால் விவசாயிகளுக்கு தண்ணி வரலையே இன்னும். அப்போ பணக்காரங்க வசதியானவங்களுக்குலாம் தண்ணீர் கஷ்டம் இல்லை, மின்சார கட்டணம் இது வெட்டு இல்லை, அந்த கோணத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இது ஏன் கருத்து இல்லை, ஆர்எஸ் பாரதி நான் சொல்கிறேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார். நினைக்கிறவர்களுடைய மனநிலையில் வக்கர புத்தி இல்லைன்னா அப்படி இருக்கலாம் இல்லையா? நினைக்கிறவர்கள் ஏன் இதை வக்கரமாக எடுத்துக்கணும்? அப்படி எடுத்துக்கலாம். அப்போ அவர் தான் சொல்லணும் நான் என்ன சொன்னேங்கிறத. யாரு? உதயநிதி தான் சொல்லணும். நேரடியாக சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கே அவர் அப்படி சொல்லலை, ஆனால் இப்படி தான் சொல்லியிருப்பார்னு யூகத்தின் அடிப்படையில் வழக்கு போடப்படுது. அது அந்த பொருள்படியும் அமைந்து விட்டது, அதையே அவர் தவிர்த்திருக்கணும். நான் திருப்பி ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், அந்த பொருள் படும்படி அமைந்ததையே அவர் தவிர்த்திருக்கணும். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. நான் முதலேருந்தே திருப்பி தெளிவாக சொல்கிறேன்,
ஆம் உதயநிதி அப்படித்தான் பேசுவார்னு நான் எங்கேயுமே பேசல, ரொம்ப தெளிவா சொல்றேன். கரெக்ட். எல்லாரும் கண்ணியத்தோடு பேசணுங்கிற வாதத்தையே தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நயினார் நாகேந்திரன் ஒண்ணு பண்றாரு, அதை கண்டிக்கல சார். என்னை அடைச்சி வச்சு 2 நாள் அடைச்சி வச்சு என்ன பாலியல் வல்லுறவு செய்தார்கள் என்று அந்த சகோதரி கதறினார். நேரடியாக திருவைகுண்ட எம்எல்ஏ சரவணன் மீது புகார் கொடுத்தார். நீங்க இன்னும் ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏ, அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப அந்த சாமானிய சகோதரிக்கு ஒரு நியாயம், சகோதரி த்ரிஷாவுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. ஒரு வெர்பலா ஒன்னு பேசுனதுக்கு இவ்வளவு அரெஸ்ட் அப்படின்னா அது இது ஒரு வாதத்துக்கு வைப்போம். அவர் அந்த அர்த்தத்தில் சொன்னார் என்று எடுத்துக்கொண்டு வைப்போம். இதை விட கொடும் குற்றங்களுக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? இருக்கு. ரெண்டாவது உங்கள்கிட்ட வருவேன். ஏன்னா திமுக சார்பில் இன்று சில நண்பர்கள் வர முடியல, நீங்கள் தான் பதில். நான் ரெண்டாவது உங்களுக்கு என்ன சொல்லு. இதை அவர் மனசில் வாசிக்கங்க, வெளியில் சொல்லிடாதீங்க. டிவிக்கு அதிகாரப்பூர்வ ஐடிவின்னு போட்டிருக்குது. நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கல்ல, இதை இந்த அவையில் உங்களால் சொல்ல முடியுமா? சார் இது வந்து அதிகாரப்பூர்வ ஐடிங் நான் செக் பண்ணிட்டேன். இல்ல நான் அதிகாரப்பூர்வ ஐடிங் இல்ல அதிகாரப்பூர்வ ஐடிங் நான் செக் பண்ணாம பேச மாட்டேன். அந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு உங்ககிட்ட பேசுறேன். வேணா இப்பவே கூட லைவ்ல எடுத்து காட்டிடுவேன். சொல்ல முடியாத ஒரு வார்த்தையோடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினரை, இன்னும் சொல்ல போனா அவங்க அம்மாவை பத்தி எழுதி இருக்காங்க இன்னைக்கு. சொல்லல. ஆனா நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, நீங்க உதயநிதியை கைது பண்ணிருக்கீங்கல்ல, இப்ப இந்த ஐடி நிர்வாகி எப்ப கைது பண்ணுவீங்க? அதிகாரப்பூர்வ ஐடி பக்கம் சார், டிவிக்கோட அதிகாரப்பூர்வ ஐடி பக்கம். சார் இப்போ ராகுல் நான் எடுத்துறேன் உங்களுக்கு. கொச்சையான வார்த்தைகள் நம்ம விவாதிக்கவில்லை. திரு செந்தில், இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு கருத்து உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ தவைக்கிட்ட கேட்டு வந்துடுறேன் உங்கள்கிட்ட, நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ இது வந்து இன்னொரு தொலைக்காட்சிக்கு போறேன், நான் என் கருத்தை சொல்லிட்டு போயிடுறேன், நிறைவு கருத்து சொல்லிட்டு போயிடுறேன். நிறைவு கருத்து ரொம்ப சிம்பிள். இப்போ அவர் சகோதரர் பேசிக்கிட்ட பொழுது சொன்னார், நீங்க வந்து ஏன் அன்னைக்கு நயினார் நாகேந்திரன் மீது அந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. அன்றைக்கு தாவேகாவின் சார்பில் புகாரே கொடுக்கப்படவில்லை, தாவேகாவின் சார்பில் ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை. த்ரிஷா தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது, ஆனால் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு கண்டன அறிக்கை கூட வரவில்லை. சரி, அதுதான் அது எப்போ வருது அப்படின்னா, எல்லாரும் கண்டனம் சொன்ன பிறகு நான் லீகலா நடவடிக்கை எடுப்பேன் என்று த்ரிஷா அவர்கள் சொன்ன பிறகு அவர் வந்து என்ன செய்யறாரு, நான் சொன்ன அவர் டைரக்டா பேரை குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. அவர் டைரக்டா ஒரு அர்த்தத்தை சொல்றாரு, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலைன்னு இவர் நினைக்கிறாரு. நான் அதை ஃபேஸ் பண்ண தயாருங்கிறாரு. இவருடைய பார்வை, அவருடைய பார்வை. பட் என்னோட கேள்வி, நயினாருக்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? இன்னும் சொல்லப்போனா விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயமா? ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நியாயம், விஜய்க்கு உதயநிதிக்கு ஒரு நியாயமா? இந்த கேள்விகள். ஆதவ அர்ஜுனா பேசின பேச்செல்லாம் எவ்வளோ பேசியிருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும், விட்டுருங்க. நிறைவாக நான் ஒன்று சொல்லிடுறேன், திருப்பி சொல்கிறேன். சகோதரர் கூட பேசும்போது சொன்னார், நீங்கள் வந்து அந்த விவகாரம், அவர் பேசும்போது சகோதரர் சொன்னார், ராகுல் சொன்னார், அதில் வந்து அது உண்மையான ஆடியோவா அப்படின்னு ஒன்று வந்தார். பொய்யான ஆடியோவுக்காக எதுக்கு எதிர்த்தரப்பில் பேசணுற கட்சி விட்டு நிற்கினீங்க? 2 பேர் பேசுகிறாங்க சார். புகார் சொன்ன பெண்மணியை கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டேன் என்ற புகார் சொன்ன பெண்மணியை கட்சி விட்டு நிக்கிட்டாங்க. ஒருத்தரை கூட்டு மிரட்டுறாங்க ஒரு அமைச்சர், அந்த பக்கத்தில் பேசினவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அமைச்சர் அமைச்சராகவே தொடர்கிறார், எம்எல்ஏவாகவே தொடர்கிறார். எஃப்ஐஆர் கிடையாது, கேஸ் கிடையாது, அரெஸ்ட் கிடையாது. அப்ப உங்களுடைய நோக்கம் என்பது பெண் பாதுகாப்புன்னு சொல்லாதீங்க. பெண்கள் பாதுகாப்பு, ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்றேன், பெண்கள் பாதுகாப்பு என்று வந்தால் முதல்ல உங்க ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை கைது பண்ணுங்க. 1. பெண்களுக்காக கண்ணியமான பேச்சு என்று வந்தால் முதலமைச்சரே இனிமேல் டேஷ் போட்டு பேசுறதை நிறுத்தணும். இது உதயநிதிக்கும் பொருந்தும், விஜய்க்கும் பொருந்தும், எனக்கு உங்களுக்கு எல்லோரும் கண்ணியமான உரையாடலை நடத்துவது நல்லது. விஜய்க்கு ஒரு நியாயம், உதயநிதிக்கு ஒரு நியாயம் கிடையாது. நன்றி. நானும் இன்னொரு தொலைக்காட்சிக்கு போனோம், அதனால விடைபெறுகிறேன். நன்றி.